வணக்கம் நண்பா. கஷ்டப்பட்டு வீட்டை நம்ம சூப்பராக கட்டிடுவோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பெயிண்டிங்லேருந்து ஃபர்னிச்சர்லேருந்து எல்லா டெக் ப்ராடக்ட்ஸையுமே லோட் பண்ணிடுவோம். ஈவன் லாக் வரைக்கும் ஸ்மார்ட் லாக்கை கூட வந்துட்டு இப்போ வந்துருச்சு. எல்லாருமே அதையும் வாங்கி மாட்டிட்டு இருக்காங்க. ஈவன் என் வீட்டில் அப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் சீலிங் ஃபேன். நான் இருக்கிற இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான சீலிங் ஃபேன் தான் இருக்குது. பொழுதன்னைக்கும் இந்த சீலிங் ஃபேன் ஓடிட்டு இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும், நைட் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும். ஆனால் அந்த சீலிங் ஃபேனை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்க மாட்டோம். என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுருவோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு வேற லெவல் சீலிங் ஃபேன் என்னோட கையில் இருக்கு. V-Guardோட இன்சைட் எக்ஸ் சீலிங் ஃபேன் வெறும் ஒரு பிரிட்டியான சீலிங் ஃபேன் கிடையாது. இது ஸ்மார்ட், எனர்ஜி எஃபிஷியன்ட், சூப்பர் சைலண்ட், டெய்லி யூஸுக்கு தேவையான ஃபேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணவொடனே பாக்ஸுக்குள்ளார ஃபேனோட மோட்டர் யூனிட், 3 பிளேடு, மவுண்டிங் கிட்டு, அதுக்கப்புறமா வாரண்டி கார்ட்ஸ், அதே மாதிரி காம்பாக்ட் ரிமோட். இந்த ரிமோட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஃபேன் கூட கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் வயரிங்கோ எக்ஸ்டர்னல் மாடல்ஸோ தேவையே இல்லை, எல்லாமே பில்டின் ஆயிருக்கு. இந்த ஃபேன்ல நான் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷயமே எவ்வளோ பிரீமியமான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த வேரியண்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா எலிகன்ஸ் பிரவுன் மேட். ஸோ இந்த ஃபேன் நம்ம ரூம்ல ஜஸ்ட் ஒரு சீலிங் ஆப்ஜெக்டா, பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்டா மட்டும் இல்லாம நம்ம இன்டீரியர் கூட கலந்து ஒரு வேற மாதிரி ஒரு அவுட்புட்டை நம்மளோட ரூமுக்கு கொடுக்கும். ஃபேனோட அழகை ரசிச்சு தீத்தாச்சு. இதுல இருக்கிற டெக் கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த ஃபேன் BLDC மோட்டார்ல ரன் ஆயிட்டு இருக்கு. BLDC அப்படின்னா பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். நம்ம நார்மலா இத்தனை வருஷமா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாமே இண்டக்ஷன் மோட்டார்ஸ். ஸோ அந்த ஃபேன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, குறைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. அந்த பழைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஓடிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வந்துட்டு சவுண்டை உருவாக்கும். அந்த சவுண்டை கேட்டு தான் நம்ம ஒரு காலத்துல தூங்கணும். அது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இந்த BLDC மோட்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணும். இதனால இந்த ஃபேன்ஸ் ஸ்மூத்தாவும் கூலாவும் இன்னும் எஃபிஷியன்ட்டாவும் ஓடுது. இந்த V-Guardோட இன்சைட் எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 35 வாட்ஸ் தான் கரண்ட் யூஸ் பண்ணுது. நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ற ஃபேனோட பவர் யூசேஜ்ல பாதி தான். ஒரு வேளை ஒரு நாளைக்கு 12 இருந்து 14 மணி நேரத்துக்கு நம்ம ஃபேனை வந்துட்டு இந்த சம்மர் டைம்ல எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு எந்த அளவு கம்மியாகும் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஃபேன் இவ்வளோ கம்மியா பவர் யூஸ் பண்றதுனால பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன்ல இல்ல. இந்த ஃபேனோட ரக்கையோட சைஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ 1200 mm லென்த் இருக்கு. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏரோடைனமிக் பேலன்ஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபேனை போட்டா ரூம் ஃபுல்லாமே ஒரு நல்ல ஏர் ஃப்ளோ கிடைக்கும்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஹாலில் ஃபேனை மாட்டிக்கிட்டு டேரெக்டாக ஃபேனு கீழே உட்காருவாங்க. இந்த ஃபேன் மாட்டுறப்போ டேரெக்டாக கீழே உட்காரணும் அவசியமே கிடையாது. நீங்கள் எங்கே உட்கார்ந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா காற்று ஸ்ப்ரெட் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். எஸ், இந்த ஃபேனை வந்துட்டு நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணியும் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெடிகேட்டடாக நம்ம ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேனை டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம டிவியை, லேப்டாப்பை நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியோ அவ்வளோ ஈஸி இந்த ஃபேனை கனெக்ட் பண்ணுறதுக்கு. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கு. யார் வேணா பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ஆப்ரேட்டும் பண்ண முடியும். இந்த ஆப்போட பேர் V-Guard Smart 2.0. ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்கறதே வந்துட்டு சைன் அப் இல்லை லாகின் கேட்கும். நீங்க வந்துட்டு புதுசா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் சைன் அப் பண்றேன், நீங்களும் வந்துட்டு அப்படியே பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறமா மொபைல் நம்பர்லாம் கேட்கும். மொபைல் நம்பர்லாம் கொடுத்து நீங்க மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லும். அந்த QR கோட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபேன் வாங்கின அந்த பெட்டியில சைட்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாரண்டி கார்டு குள்ள இருக்கும். அந்த QR கோட் ஸ்கேன் ஆனதுக்கு அப்புறமா ப்ராடக்ட் டீடைல்ஸ், சீரியல் நம்பர் அது எல்லாமே அங்க காட்டும். ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் பண்றது எப்படி அப்படிங்கிறதும் உள்ள ஒரு டெமோ வீடியோ இருக்கும். அதை பார்த்தும் பண்ணலாம், இல்லை நான் சொல்றேன் அதை பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். ரிமோட்டை யூஸ் பண்ணி ஃபேனை ஆஃப் பண்ணிருங்க. ஃபேனோட ரிமோட்ல ஸ்பீட் 5 அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை 5 தடவை பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா 4H அப்படிங்கிற ஒரு டைமர் பட்டன் இருக்கும். அதை 5 தடவை பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணாதான் கான்ஃபிகரேஷன் மோட் ஆக்டிவேட் ஆகும். உள்ளார வந்த உடனே 2 ஆப்ஷன் கேட்கும். உங்ககிட்ட வைஃபை இருந்துச்சு அப்படின்னா வைஃபை யூஸ் பண்ணி உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். வைஃபை இல்ல அப்படின்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த V-Guardோட ரிமோட்ல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லா ஆப்ஷன்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மோட்ஸையும் எல்லாத்தையும் அப்படின்னா இந்த ஆப்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதை விட எக்ஸ்ட்ராவாகவும் ஆப்பை யூஸ் பண்ணி ஃபேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பீடை சேஞ்ச் பண்றதாகட்டும், ஸ்லீப் மோட டர்ன் ஆன் பண்றதாகட்டும், டைமர்ஸ் ஆன் பண்றது, மோட்ஸுக்கு இடையில வந்துட்டு ஸ்விட்ச் பண்றது, பூஸ்ட் ஆகட்டும், எக்கோ ஆகட்டும், ப்ரீஸ் ஆகட்டும், இல்ல ஃபேனை வந்து ரிவர்ஸ் மோட்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா அதையும் இந்த ஆப் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ என்ன மாதிரி சோம்பேறிங்களுக்கு போனை எப்பவுமே வந்து நோண்டிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணி ஃபேனை டோட்டலாவே கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அண்ட் அது மட்டும் இல்லாம டைமிங்கை வந்துட்டு ஷெடியூல் பண்ண முடியும். இந்த டைம்ல வந்துட்டு ஆன் ஆகி இந்த டைம்ல வந்துட்டு ஆஃப் பண்ணணும். இல்ல நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா அங்கிருந்தே வந்துட்டு இந்த ஃபேனை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்க எங்கேயாவது ஹாலிடேஸ்க்கு போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேனை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். வீட்டுல வந்துட்டு மாப் போடுறீங்க அப்படின்னா மாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்துட்டு யூஸ் பண்றப்போ நல்ல பயங்கரமா ஃபேன் வந்து ஸ்பீடா சுத்தி அந்த மாப் போட்ட இடம்லாம் சீக்கிரமா காஞ்சி போகும். எனர்ஜியை சேவ் பண்ற மோடு, ஃபேனோட ரொட்டேஷனை லிமிட் பண்ண முடியும். இந்த ஃபேனை பல விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன வேணா பண்ண முடியும். கையில போன் மட்டும் இருந்தா போதும். ஸோ ரிமோட்டை யூஸ் பண்ணி குவிக்கா வந்துட்டு பட்டன் அமைத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். இன்சைட் எக்ஸ் ஃபேனோட ஃபுல் கண்ட்ரோலை போனை யூஸ் பண்ணி எடுத்துக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம நான் பாக்ஸ்ல நோட் பண்ண இன்னொரு விஷயம், இந்த ஃபேன் வந்துட்டு BEE 5 ஸ்டார் ரேட்டட் ஃபேன், எனர்ஜி எஃபிஷியன்சிக்காகவே அபிஷியலி சர்டிஃபைட் பண்ண ஒரு ஃபேன். ஒருவேளை இந்த ஃபேனை வந்துட்டு பெட்ரூம்ல, லிவிங் ரூம்ல வேற எங்கேயாவது யூஸ் பண்றோம் அப்படின்னா 16 மணி நேரத்துக்கு மேலேயும் ஒரு நாளைக்கு இந்த ஃபேன் ஓடினாலும் பழைய ஃபேன் நம்ம பாக்கெட்ல இருந்து எந்த அளவுக்கு பணத்தை புடுங்குச்சோ அந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன் நம்ம கிட்ட இருந்து புடுங்காது. அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு கட்டணுங்கிற அவசியம் இருக்காது. ரொம்ப கம்மியா தான் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஃபேன் அன்பாக்ஸ் பண்றப்பவே நான் கவனிச்ச ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற பிளேட்ஸ்ல இருந்து இருக்கிற ஸ்க்ரூ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தரமா இருந்துச்சு. பயங்கரமான பில்டு குவாலிட்டியை பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மெயினா சொல்ல போனோம் அப்படின்னா பெயிண்ட், இது வந்துட்டு அங்கங்க சின்னதா ஸ்கிராச் ஆகணும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் எல்லாம் போகிறது இல்ல, அந்த அளவுக்கு தரமா இருக்கு. இந்த தரத்துக்கு ஒரே காரணம் V-Guard அப்படிங்கிற அந்த பேர் தான். இவங்களோட ரெப்புடேஷன் அண்ட் ரிலையபிலிட்டி தான். பல வருஷமா மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் காரணமே. இந்த V-Guard இன்சைட் எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபேன்னு சொல்லிட்டு நம்மளால மூவ் அவுட் ஆக முடியாது. நம்ம வீட்டுல மாட்டணும் அப்படின்னா யாராவது வீட்டுக்கு வரும்போது என்ன ஃபேன் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிச்சான பிரீமியம் லுக் இருக்கிற ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்டீரியர் பண்றீங்க, ஒரு புது வீட்டை கட்டுறீங்க, இல்ல வீட்டை வந்துட்டு அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த ஃபேனை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த V-Guard இன்சைட் எக்ஸ் சீலிங் ஃபேனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.